தீபிகா, திருச்சியில் அமித்ஷா 2வது நாளாக பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி 50 இடங்களில் தாங்கள் போட்டியிடுவதற்கு விரும்புவதாக பட்டியலை கொடுத்திருப்பதாகவும், ஆனால் அதில் இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாகவும் தொடர்ந்து கூறப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமானது OPS மற்றும் TTV தினகரன் ஆகியோரை இணைப்பதிலும் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதிலும் பிரச்சனை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையிலும் பிரச்சனை இருப்பதாக தொடர்ந்து கூறப்படுகிறது. இதே போல அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கான தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையாக தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் அதிமுகவிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்தும் அமித்ஷாவுடன் இன்றைய 2ஆம் நாள் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிடிவாதமாக பாஜக 50 தொகுதிகளுக்கு குறைவாக 50 தொகுதிகள் வரை கேட்பதாகவும், ஆனால் 50 தொகுதிகள் கொடுக்க இயலாது என்று கடந்த முறை 20 தொகுதி, இந்த முறை கூடுதலாக 3 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும், 25 தொகுதிகள் வரை கொடுப்பதற்கு சம்மதித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதனால்தான் தமிழகத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை புரிந்து 2 நாட்களாகியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சந்திக்கவில்லை. அமித்ஷா நிகழ்ச்சிகளில் அதிமுக தொண்டர்களும் பெருவாரியாக சந்திப்பில் ஆர்வம் காட்டாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. கடந்த முறையே 14ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா தமிழகம் வருவதாக இருந்த போதும் இந்த கூட்டணி சிக்கல் நீடித்தது. இப்போதும் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்தார். புதுக்கோட்டையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றிக் கொண்டிருந்தார். 2 கட்சிகளும் ஒரே கூட்டணி தான், ஆனால் வெவ்வேறு பொதுக்கூட்டங்கள். ஒரு முக்கியமான தேசிய அளவில் முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிகளை முடிவு செய்யும் வியூக வகுப்பாளராக திகழும் அமித்ஷாவின் பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் அதிமுகவின் பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது அமித்ஷா பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்தில் 2026 அமையும், தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் அமையும் என்று கூறினார். இதனால் அதிமுகவிலும் கூட்டணி ஆட்சி அரசுதான் நடைபெறுமா என்ற சர்ச்சை கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தொடங்கிய நாளில் இருந்தே அந்த சர்ச்சை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது புதிய சர்ச்சையாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் இடஒதுக்கீடு செய்வது மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கான தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்வது ஆகியவற்றிலும் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு அமித்ஷாவுடன் SP வேலுமணி இன்று நடத்தி வரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படுமா அல்லது கூட்டணியில் தொடர் சர்ச்சை நீடிக்குமா என்பது குறித்த எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் மேலும் எழுந்திருக்கிறது. தீபிகா.